सामे आराम से मेलका नु कई बिड ना जक कई अन्नन थ्रेड जक बका एक मिनट हां ठीक है थोड़ा इसको खींच वेट இருக்கு இதுக்கு பாருங்க இன்னைக்கு கீழே வைக்கிறேன் खींचो एक मिनट डाउन कर हाँ बस हाँ खींचना देखो जी खींचो हाँ खींचो आराम से करना हाँ खींचो बरोबर हाँ खींचो भैया खींचो एक मिनट नीचे डाउन कर बस खींचो हाँ जाओ एक मिनट हाँ जाओ भैया जाओ हाँ जाओ निकलो जाओ निकाल दो उतना है कर हो गया ना पकड़ो ऐसा इधर करो इंटरनेशनल हाँ इंटरनेशनल टेस्ट सेटिंग ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் முக்கியமா இதுதான் அந்த ஆப்ரேட்டர் பண்ணுது டேப் சேஞ்சிங் டேப் இது டேப் சேஞ்சிங் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா 9 to 10 மாறும்போது உங்களுக்கு வேறையாக மாற்றி கொடுக்குறோம் இந்த கான்டாக்ட் வந்து அந்த HT மட்டும் தான் வருது கான்டாக்ட் HT மட்டும் தான் வருது கான்டாக்ட் LT வராது இல்ல இது வந்து மூவ்மெண்ட் வந்து இது மூவ்மெண்ட் பண்ணும் ரொட்டேட் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கி 9வது டைப் இருக்கு பாருங்க அதாவது 9 இருக்கும் 9 ಇಲ್ಲ ಜಾಸ್ತಿ ಇದೆ ಟ್ಯಾಪ್ ಫಿಕ್ಸೆಡ್ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ 17 ವರೆಗೂ ಹಾಂ 17 19 ಏನಿದೆ அந்த பைப் இருக்கா பின்னாடி தாருங்களா பைப் கட் ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு டைப் வந்து 17 டைப் இருக்கும் சரிங்களா இப்போ 9 வரும்போது உங்களுக்கு வந்து இது வந்து மாறி கொடுக்கும் மேலே இருக்கு பார்த்துக்கோங்க லிம்ப்பு அதை வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸடு கான்டாக்ட் வந்து 10 தான் இருக்கும் அப்போ 10க்கு மேலே 17 வரைக்கும் போகிறதுக்காக உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வேறையாக மாற்றி கொடுக்கும் ஓகே
அந்த டைம் மட்டும் தான் இது யூஸ் ஆகும். ஓகே. மற்ற டைம் ஃபுல்லாக இதுதான் நம்மளுக்கு 3 ஃபேஸ். 3 ஃபேஸ் வந்து இது வந்து கான்டாக்ட் கனெக்ஷன் வந்து அது அங்கே வரும். சென்டர் ஒய் கீழே பாட்டத்தில் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டத்தில் மேலே டாப்பில் இருக்குதுங்க, பாட்டத்தில் இருக்குது ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒவ்வொரு டேப்பு லிங்க்கு. அப்போ ஒரு டேப்புக்கு ஒரு இப்போ வந்து மேலே தெரியுதுல்ல, மேலே தெரிகிறது வந்து ஒரு டேப்பு. இப்போ அதில் கவுண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பீஸ் தான் ஃபிக்ஸட் கான்டாக்ட் இருக்கும். ஆனால் ஹெல்மெட் தான் பானிக்கிறேங்க. ஓகே. ஆனால் நம்மளுக்கு வந்து டேப் வந்து 17 டேப்பு 17 டேப்பு. அப்போ என்ன ஆகும்னாக்கி 9க்கு அப்புறமா 17க்கு வந்து உங்களுக்கு வேரியேஷன், அதாவது டேப் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. 17 நமக்கு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது இது வந்து ஆப்ஷன் மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு. இது வந்து டாப்பில் இருக்குது பாருங்க, டேப் வந்து இது லாக் ஆகிடும். இதாக இருக்குல்ல சார், இதில் இருக்குன்னு இல்லை சார். இப்போ அடுத்து இது மாற்றி கொடுக்கும். ஓகே. இது டவுன், இது ரேஸ், அப் அண்ட் டவுன். அப் அண்ட் டவுன். ஓகே. அந்த டைமில் மட்டும் இது வேரிய ரேஷியோ மாற்றி கொடுக்கும். ஓகே. ஹை ரேஞ்சுக்கு ரேஷியோ மாற்றி கொடுக்கும். அதாவது 10க்கு அப்புறம் 11 12 13 அந்த லெவலில் வரும். ஆனால் ஃபிக்ஸட் கான்டாக்ட் சேம் ஃபிக்ஸட் கான்டாக்ட் நம்மளுக்கு உள்ளே வந்து வேரியேஷன் மாற்றி கொடுக்கும். அதுக்கு தான் நம்மளுக்கு டாப் இது வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். கார்பன் அந்த அளவுக்கு இல்லை சார், தேய்மானமும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இது வந்து மெயின் மூவிங் கான்டாக்ட் சார். மெயின் மூவிங் கான்டாக்ட் வந்து இது ஃபுல்லாமே ரெசிஸ்டன்ஸ் மூவிங் கான்டாக்ட். அதாவது இது வந்து எனி டைம் உங்களுக்கு கான்டாக்ட்லேயே இருக்கும். இப்போ ஒரு டேப்பில் இருந்து இன்னொரு டேப் ஜம்ப் ஆகும்போது என்ன ஆகும்னா, இது தொட்டால் தான் இது ரிலீஃப் ஆகும். இது ரிலீஃப் ஆகிடுச்சுன்னா இது உட்காருந்துடும் சென்டரில். அந்த டைமில் நம்மளுக்கு பவர் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே. சரிங்களா சார்? இது வந்து இது கம்ப்ளீட்டாக ஆர் தான் இருக்குது, ஒய் இருக்குது, கம்ப்ளீட் பி இருக்குது. அப்படி தான். ஜஸ்ட்டு அதை சேஞ்ச் பண்ண முன்னாடி இப்போ ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேப் ஜம்ப் ஆகுதுன்னா இது டச் ஆனால் அந்த அடுத்த டேப்பில் இது டச் ஆனால் தான் 3 செகண்ட் தான் டச் ஆனால் தான் இது வந்து ரிலீஃப் ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த கம்பி இதெல்லாம் கட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னாக்கி உள்ள உங்களுக்கு டேப் மாறும்போது லிங்கர் ஆகும். ஓகே. ஓகே. அதான் அந்த ஃபேஸ் உட்கார்ந்து அந்த கரண்ட் லிமிட் பண்ணுறதுக்காக இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆமாம், நம்மளுக்கு கட் ஆகாமல் பவர் வர்றது தான் ஆன்லோட் டேப் சேஞ்சர்னு சொல்கிறது அதுக்கு தான். ஓகே. சரிங்களா? இப்போ இதில் ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபால்ட்டு காட்டும். இப்போ என்ன ஃபால்ட் இருக்கா? இப்போ எந்த ஃபால்ட்டும் கிடையாது. கார்பன் கூட அந்த அளவுக்கு இல்லை. இயர்லி ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த இருக்கு பாருங்க, இப்போ இந்த பீஸ் வருது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஸ்லெட்ஜுன்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு டேப் மாறும்போது இந்த ஆர்க்கிங்னால இந்த அது வரும் பர்னு இருக்கும் சார். அதாவது இன்னும் ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் ஆகிற டைமில் தான் இந்த காப்பர் பீஸ். அப்போ இது வந்து நிறைய ஸ்டோரேஜ் ஆக என்ன ஆகுனாக்கி உங்களுக்கு வந்து இது ஸ்பேஸ் கம்மி தான். இப்போ ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் பாருங்கள் சார், 6 அடி தான் இருக்கும். ஓகே. இது கிளியரன்ஸ்க்காக தான் நம்மளுக்கு ஆயில் கொடுக்குறாங்க. சரிங்களா சார்? அப்போது இந்த 6 அடியிலையும் இந்த கார்பன் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும் சார். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து லாஸ் கரண்ட். அதுக்காக இங்கே அந்த இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டி இதாகிடும். ஆமாம், உங்களுக்கு ஜம்ப் ஆக ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்து வைண்டிங் வேல்யூ டவுன் ஆகும். உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் ஜம்ப் ஆகுது, ஃபேஸ் டு பாடி ஜம்ப் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வைண்டிங் வேல்யூ வந்து டவுன் ஆக ரொம்ப அதிகமாக கார்பன் ஆகிட்டுனாக்கி நம்மளுக்கு வந்து வைண்டிங்கில் தான் ப்ராப்ளம் இருக்கும். மெயின் ரீசனே இப்போ வந்து இது மெயின்டைன் பண்ணுறது ஓஎல்டிசி மட்டும்தான். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஓஎல்டிசி வேறு எதுவுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணால் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணி அது எப்படி இருந்தாலும் சரி, அது ஆப்ரேஷன் ஆகிருக்கா ஆகலை, ஏன்னா இந்த இதுதான் மூவிங் ஆகும். இந்த மூவிங்கில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, தேய்மானம் இருக்கா, இப்போ டேமேஜ் இருக்கும். ஆமாம், அப்போ நம்ம வந்து வெளியிலேருந்து பார்த்தது நம்மளுக்கு தெரியாது. ஒன்று சப்ளை பவர் கட் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியும், ஓகே ஒரு ஃபேஸ் வரல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா ஓகே நல்ல குட் கண்டிஷனாக இருக்குது அப்படின்னா அடுத்த வருஷம் வரை நம்ம பயப்படாமல் நம்ம பண்ணலாம். இந்த கார்பன் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஒரு 2 சர்வீஸுக்கு ஒரு டைம் நம்ம ஆயில் என்ன ஆகும் சார் அது? இப்போது இது ப்ராப்ளம் இருக்கா, வைண்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கா எப்படி தெரிஞ்சிடும்? நம்ம ஒரு டைம் இயர்லி ஒன்ஸ் எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைரெக்ட் வைண்டிங்கு போகலாம். அப்படி கார்பன் நம்ம இது கார்பன் ப்ளஸ் நார்மலா இதுல ஒரு வைண்டிங்ல 99.9% வைண்டிங்ல ஒரு கம்மி. இதெல்லாம் தான் இதுதான் மெயின் மூவிங் பார்ட்ஸ். ஆமா, மூவிங் பார்ட்ஸ் இது மட்டும் தான் மெயின். இது வந்து ஈபி உங்களுக்கு வந்து எல்லாம் ஈபினாலேயும் வரும் உங்களுக்கு. என்னன்னா ஈபில வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல லோட் வோல்டேஜ் குறைக்கிறது அந்த வேலை பண்ணுவாங்க.
அதனாலே நிறைய ப்ராப்ளம் வரும். இதனாலே இது EB தான் சார் இது வந்து இஷ்யூ தான் EB சப்ளை தான் இது